உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். எல்லாவித அற்புதம் செய்வார். கருத்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கருத்தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார். அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பங்கள் நீக்கிடுவார். வேதனை துன்பங்கள் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார். அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார். அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். உங்களை வாழ வைக்க தேவன் விரும்புகிறார். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பியர்ல சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு. இந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. ஆனா இயேசு கொடுக்குற அந்த சந்தோஷத்தை, இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவா இருக்கும். தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க இருதயத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தருவார். யாராலையும் இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. மனுஷனால இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நித்திய சந்தோஷம், மன மகிழ்ச்சி எல்லாமே தேவன் கொடுப்பார் உங்களுக்கு. எங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்பேற்பட்ட காரியங்களை செய்தார். நிறைய நாங்க 20 வயசுல இருந்து நிறைய பில்லி சுனிய கட்டு, மந்திர கட்டு, இப்படி நாங்க அகப்பட்டு கொண்டு இருந்தோம். எங்க குடும்பத்துக்கே ரொம்ப பைத்தியக்காரை போல இருக்கணும், மாறிடணும், திருமணம் ஆகக்கூடாது, இவங்களுக்கு யாருக்குமே. நாங்க 4 பெண் பிள்ளைகள், ஒரு தம்பி, நான் 5 பேர். எனக்கு அப்பா கிடையாது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனா தேவன் எங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் நீக்கி எங்களை வாழ வைத்த தேவன், எங்களை இதுவரைக்கும் பராமரித்த தேவன். அந்த கட்டில இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு எங்களுக்கு. இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தாரு. நிறைய அற்புதங்களை தேவன் செய்தார். ஜனங்க விழுந்து போவோமான்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவங்க மத்தியில, சத்துருக்கள் மத்தியில ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் தேவன். பாருங்க, ஒரு லேண்டு கூட முடியாம இருந்தது. கடந்த 20ஆம் வருஷத்துல இருந்து 5 வருஷமா நாங்க போராடிட்டு இருந்தோம். நிறைய அவங்க போயிட்டு வந்தாலே ரொம்ப பலவீனமா ஆயிடும், போகவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அந்த லேண்டுக்கு அந்த தடையை உடைச்சி நிறைய அதை எங்க சொந்தக்காரங்களே, எங்க பெரியப்பா பசங்களே, அவங்களே எங்களுக்கு கொடுக்காம இருந்தாங்க. அவங்க நிறைய அங்க வரவே கூடாது, கேட்கவே கூடாதுன்னு சொல்லி நிறைய மந்திரம் பண்ணி ஏவல் பண்ணி அதெல்லாம் அனுப்புனாங்க. ஆனா நிறைய ஜபம், டெய்லியும் ஜபம் பண்ணுவோம். கர்த்தர் சொல்லினே இருப்பார், இந்த காரியம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அவங்க மதுரக்காரங்கிட்ட அப்புறம் பணத்தை செலவு பண்ணாங்க, நாங்க ஜபம் தான் பண்ணுவோம். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அந்த கட்டெல்லாம் உடைப்பாரு. அவங்களே யோசிக்கிறாங்க, எப்படி இவங்க இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா அப்பேற்பட்ட ஒரு பெரிய பெரிய காரியங்கள் இல்ல, பலவீனமா தான் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் எப்பயோ எங்களுக்கு அந்த ஜபம் பண்ணி முடிச்சோடனே அந்த பலவீன கட்டெல்லாம் உடைச்சிருவாரு தேவன். அப்படி ஒரு அப்பேற்பட்ட காரியம். அப்புறம் லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ண முடியாம அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு. லேண்ட் விற்கவே முடியாது, இப்ப வழியே விடல. கர்த்தர் அந்த வழியை கொடுத்துட்டாரு தேவன். வழியை இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, நாங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி எல்லாம் பல தடைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, தேவன் அந்த காலத்துல தேவன் வாய்க்க செய்தாரு. எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்தாரு. எங்க 4 பேரும் திருமணத்தை நடத்தி முடிச்சாரு. எங்க தம்பிக்கு கூட, அவங்க கூட எங்களை விரோதமா நினைச்சுட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி செய்வினை பண்ணிதான் பிரிச்சு வச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அதெல்லாம் உடைச்சு சமாதானமா இருக்கும்படி தேவன் செய்தார். ஏன்னா மனுஷன் எதை கேட்கிறோமோ கர்த்தர் நம்ம உண்மையா உத்தமமா இருக்கும்போது தேவன் நமக்கு நன்மையானதே தேவன் செய்வார். இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, பேது ராம் முழுதும் போயிட்டு மீன் பிடிக்கிறான், ஒரு மீன் கூட அகப்படல. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சொல்றான், ஆண்டவரே நாங்க ராம் முழுதும் நாங்க மீன் பிடிக்க போனோம், எங்களுக்கு ஒரு மீன் அகப்படல. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ இப்ப போய் ஆழத்துல கொண்டு போய் உன் வலைய போடு அப்படின்னு சொல்றாரு தேவன். உடனே ஆழத்துல கொண்டு போய் போடுறான் பேதுரு. போட்ட உடனே திரளான மீன்கள் அகப்படுதுங்களாம். பாருங்க, ஏசு சொன்னாதான் மீன்கள் எல்லாம் கிடைக்குது.
அது போல நம்ம என்னதான் இந்த உலகத்துல பிரயாசப்பட்டாலும், எப்படிதான் வாழ்ந்தாலும், எப்படி சுகபோகமா இருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு, உங்கள் ஜீவன் வந்து விலையேறப்பட்டதுன்னு சொல்றாரு தேவன். நம்மளுடைய ஜீவன் விலையேறப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு மரித்தா ஒண்ணுமே இல்ல, இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழலாம், நல்லா நல்லா இருக்கலாம், யார் நம்மள கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது இந்த உலகத்துக்கு. கர்த்தர் வந்து அக்கினியை வைத்திருக்கிறார். எல்லாம் நெருப்புல அழிக்க போறார் தேவன். அதனாலதான் இந்த வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நாங்க ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு. அவர் தான் உண்மையான தெய்வம். அவர் இந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், நம்மளை உண்டாக்கின தேவன். அவருடைய சுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு. அவருடைய அந்த சுவாசம் தான் இன்னைக்கு நம்மள பேசி கொடுக்குது. பாருங்க, இந்த ஆவி போயிடுச்சுன்னா அந்த சரீரத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த சரீரத்துக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னா இது அவ்வளவுதான். ஆனா அந்த ஜீவன் இருக்கும் பொழுதுதான் இதுக்குடைய மதிப்பே. அந்த ஜீவன் வந்து தேவன் கொடுத்தது. அந்த தேவனை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன், மரித்தாலும் நம்ம உயிரோட இருக்க போறோம், அவரோட கூட நித்தியமா இருக்க போறோம். ஏன்னா வேதல வார்த்தை சொல்றாரு தேவன் நீண்ட ஆயுசு உள்ளவர்னு சொல்லிட்டு. அவருக்கு வயசே ஆகாதுங்க. அவரை நேசிக்கிறவங்க, அவருக்குள்ள உண்மையை உத்தமமா நடக்கிறவங்களுக்கு எந்த ஒரு காரியம் ஏற்படாது. நீங்க வந்து நீதி நியாயத்தை செய்யும்போது கர்த்தர் வந்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் அதெல்லாம் உங்க வீட்டுல கொடுப்பாரு. என்னென்ன காரியங்கள் உண்டோ, என்ன பாரங்கள் உண்டோ, மனுஷங்கிட்ட யார்கிட்ட சொல்ல முடியலன்னா நீங்க தேவன் கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களை பிரச்சனையெல்லாம் தீர்ப்பார். மனுஷங்கிட்ட தீர்க்க முடியாது. மனுஷன் வாங்கின்னு போயிட்டு மற்றவங்க கிட்ட சொல்லுவான். ஆனா தேவன் பாருங்க, நீங்க தேவன் கிட்ட சொல்லும் போது உங்க பிரச்சனையை தேவன் தீர்ப்பார். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட தேவன், வல்லமை உள்ள தேவன். அதை நீங்க முதல் நம்புங்க. அவர் எல்லாவற்றையும் பிரச்சனையெல்லாம் தீர்க்கிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன். நீ என்ன காரியத்துல நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறியோ அந்த காரியத்துல உங்களுக்கு அந்த போக்கு சொல்ல வழி அவர் உண்டாக்குவாராம். ஏன்னா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. திராணிக்கு மேல நம்மளை சோதிக்க மாட்டேன். சோதனை வரும். இப்ப ரஜினி கூட சொல்வாரு, பாருங்க ஆண்டவன் நல்ல நம்மளுக்கு வந்து சோதனை கொடுப்பானா, நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்னு. பாருங்க, அவருக்கே தெரியுது அந்த வார்த்தையெல்லாம். அப்போ நம்மளுடைய தேவன் சொல்றாரு, கர்த்தர் உத்தமர்களுக்கு அரணான தேவன். அவர் உத்தமனை வெறுக்கிறவரை பொல்லாத நான் கை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க உத்தமமா நடக்கும் போது அவர் உங்களுக்கு கூட உண்மையா உத்தமமா அவர் இருப்பார். நீங்க நான் சொல்லுவேன், நான் இன்னைக்கு சொல்லுவேங்க, எல்லாம் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம். இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரே கைவலி, ரொம்ப கைவலி. எங்க அம்மா சொன்னாங்க, இது போல எங்க அம்மா வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்திருந்தாங்க. அப்போ டிபோல வேலை செய்யும் போது அங்க ஒரு பையனுக்கு அது போல கைவலி வந்ததுங்களா. 2 வாரம் கழிச்சு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டானா. இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னாங்க, என் ஜீவனை வந்து எடுக்க முடியுமா, இது வரைக்குமே எடுக்க முடியல யாராலையுமே, இனிமே எடுக்க முடியுமா, கை வலி குடையுது, தாங்கவே முடியல. இது போல வலியெல்லாம் வந்ததே இல்லை. இதை மற்றவங்க சொல்லிதான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா அது 3 வாரமா அப்படி இருந்து பாருங்க. ஊசி போட சரியா ஆகல. அப்புறம் ஏசப்பட சொல்லுவாங்க, இனிமே உன்னுடைய விருப்பம் ஆண்டவரே. அப்புறம் சொன்னாங்க, இந்த